அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வெளியாயிருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனுக்காக நீ அண்டர் கவர் ஸ்பையா மாறணும். உன் அம்மாவை, வீட்டை, வேலைய, ஊரை எல்லாத்தையும் மறந்துடணும். நீ கால் வைக்க போற புது உலகம் நீ மீட் பண்ண போற மனுஷங்க நீ சந்திக்க போற சிச்சுவேஷன் ரொம்ப ரிஸ்கி ஆபரேஷன் சொல்லி சிவா நீ ஸ்பையா போக போற கேங்குக்கு லீடர். ஃப்ரெண்டு பிரதர் ஓகே. அவனுக்காக மொத்தத்தையும் பொழித்திருவேன் சார். இன்னைக்கு வாழ்வா சாவான்னு இந்த 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். புதுசா வேற வந்திருக்கிறேன். இங்க சில ரூல்ஸ் இருக்குது. யுத்தம் இப்போதான் தொடங்கி இருக்கு. இந்த மண்ணிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கு. மனுஷங்களை கூட ராட்சசர்களா மாத்திடுது. இப்போ அவன் என்னடான்னா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்டான். நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இடையில வந்து எனக்கு சல்லார் படத்தோடைய சாயல் மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த சின்ன பையன் ஓடி வர்றது, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது சல்லார் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு சாயலில் எனக்கு தெரியுது. அதில் வந்து ஃப்ரெண்டாக கட்டியிருப்பாங்க, இதில் வந்து அண்ணனாக கட்டியிருக்காங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஆக்ஷன் பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. விஜய் தேவரகொண்டா அவங்களுடைய லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. அவர் வந்து இன்ஃபார்மராக ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது சல்லாரு, கேஜிஎஃப் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு படமாக இந்த கிங்டம் படத்துடைய ட்ரெய்லர் இருக்குது. ஏன்னா ஒரு பையன் ஓடி வருவான், வந்து பார்க்க வந்து சல்லார் படத்தில் வர கெட்டப் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் கன்று, பதவி, அந்த ராஜான்னு சொல்லும் போது அதெல்லாமே கேஜிஎஃப் சாயலில் கொஞ்சம் காட்டுது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்குன்ற மாதிரி எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. மியூசிக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அனிருத் சாருடைய பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அண்ணன் தெரியும் போது அங்கே ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பிஜிஎம் போச்சு. அதுக்கப்புறம் அண்ணனுக்காக எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு சொல்லும் போது அதுக்கு வந்து அப்படி போகும்போது அதுக்கு தனி ஒரு பிஜிஎம்மாக இருக்குது. அப்படியே இன்னொரு 3வது பிஜிஎம் கேட்கும்போது அது எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் கேட்கும்போது தான் இந்த கேஜிஎஃப் சல்லார் அந்த மாதிரியே ஒரு ஞாபகம் வருது. அப்படியே ரொம்ப ஹைப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. பிஜிஎம் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பாட்டு கேட்டேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து விஷுவலைசேஷனாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா விஷுவலைசேஷன் வந்து இந்த சல்லார் கேஜிஎஃப் மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை பார்க்குறவங்களுக்கும் அது மாதிரி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா மாதிரி எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுது. விஜய் தேவரகொண்டா வந்து கெட்டப் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ரகட் அந்த கைதுக்கு ஏற்ற மாதிரி லுக்கில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் போலீஸ் பட் வந்து இன்ஃபார்மராக மாறும்போது அவர் கேரக்டர் வைஸ் எல்லாமே மாறுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீ வந்து வேற ஒரு உலகத்துக்கு
போகும்போதுன்னு சொல்கிற அந்த டைலாக்லேருந்து விஷுவலைசேஷன் மாறும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. தீப்பந்தம், அப்புறம் வந்து அந்த தீப்பந்தத்தில் வந்து வில் அம்பு விடுறா மாதிரி, அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பழைய இதுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகி, அதுக்கப்புறம் இவர் உள்ளே வரும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஜெயில் சீக்வன்ஸ் சீன் சண்டை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மிலிட்ரியாக உள்ளே வந்து ஆக்ஷன் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷனாக படம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் போலீஸாக வர்றது, இராணுவமாக வர்றது, அப்புறம் ஹெலிகாப்டரில் வராரு பார்த்தீங்களா, அந்த ஷாட் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து அவர் அப்படியே இறங்கி அதான் அங்கேருந்து அந்த ஷாட் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.